பேக் சைடு வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு. அப்புறம் கையும் ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போது அந்த பேக் சைடு இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டை வந்து மீதி இருக்க துணி மேலே அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். அப்படியே அச்சஸ்லாம் ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எந்த அளவும் வேண்டாம். அப்படி வரையும் போது கரெக்டான மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த இடம் மட்டும் டார்க் பண்ணுங்க. இந்த இடம் தான் சொல்கிறேன். அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அளவு. கரெக்டான அளவு வந்து ஏதோ இங்கே பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் கரெக்டான அளவு. அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அப்படியே அச்சஸ்லாம் வரைஞ்சிக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த இடம் நம்மளுக்கு தேவை. அங்கே தான் ஸ்டிச் பண்ணப்போம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டு பாகத்தை அப்படியே போட்டுக்கோங்க. ஷோல்டர் கரெக்டான அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவில் பாயிண்டில் வச்சுட்டு நெக்கு வரைய போகிறீங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு வரைய போகிறீங்க. அந்த ஃப்ரண்ட்டு நெக்கு வரையும் போது ஹார்ம் ஹோல் கரெக்டாக இது அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை விட எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு முன்னாடி வைக்கணும். துணியை முன்னாடி வைக்கணும், பின்னாடி வைக்கக்கூடாது. ஏன்னா அது டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த துணி போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கணும். அப்புறம் ஷோல்டர், ஃப்ரண்ட்டு நெக்கு அப்படியே கரெக்டாக வரைஞ்சிக்கணும், எந்த சுருக்கமும் இல்லாமல். ஸோ எங்கே வரைஞ்சோமோ அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கணும். நான் ஹார்ம்ஹோலும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்க போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு டாட்டு இது அப்ராக்சிமேட்டாக தான் கொடுக்குறேன், அப்புறமா நான் சொல்கிறேன். இது சும்மா மேல் பாயிண்ட்டு கீழே முடியுறது, அது ஒரு பாயிண்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன். இது அப்ராக்சிமேட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கழுத்தை வரைஞ்சாச்சு. அப்போ ஸ்ட்ரைட் கோடு கொடுத்தாச்சு. ஸ்ட்ரைட் கோடு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டை பிடிக்க போகிறோம். அந்த டாட் ரொம்ப முக்கியம். சைட் டாட் கூட முக்கியம் இல்லை, இது ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டும் ரொம்ப முக்கியம். இது ஷோல்டர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து கீழே டாட்டு ஃபஸ்ட்டு டாட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஸ்டார்ட் முடிகிறதில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்தைய மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது அப்ராக்சிமேட். ஓகேவா? இந்த பாயிண்ட் வரைய 2 மெஷர்மெண்ட் வேணும். அது ஊக்கு சைடில் இருந்தும் ஷோல்டர் சைடு இருந்தும் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக அது வரணும். இப்போ பார்த்தாச்சா? இந்த மார்க்கும் பார்த்தா தான் கரெக்டாக அந்த இடத்த வரையணும். ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு 1 இன்ச்சு போட்டுட்டு கோன் வரைங்க. இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு, அந்த நெக்கில் இருந்து பட்டி முடிகிற இடத்துல ஒரு டாட் போட்டுட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த டாட்டை இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு கூட ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட் கூட ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த ஹார்ம் ஹோல் கிட்ட வச்சுட்டு இடுப்பு சைடு வந்து பட்டி இது முடியுது இல்லையா, பட்டி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க்கை இந்த கோன் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸி. அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இந்த கீழே மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரையணும், மேலே வரையக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஒரு கட்டிங் அளவு, துணி கட் பண்ணி விட்டு கட் பண்ணுற அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 2வது டாட்டு, 3வது டாட்டு, 2வது டாட்டு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க, 3வது டாட்டு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். அப்படியே நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டு